இன்றைக்கி வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கை நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலிப்ஸ் டூல் எடுத்து ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணி 40x40 ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் எடுத்துக்கலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பென் டூலுக்கு கீழே இருக்கிற ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணும்போது அது டெலிட் பண்ணிடும். ஓகே, இதை செலக்ட் பண்ணி பென் டூல் எடுத்து இதுக்கு ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா கிராஸாக போகும். ஆங்கர் பாயிண்ட் மேலே கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கை ட்ரா பண்ணும்போது அது ஜாயின் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+F பண்ணுங்கள், அதே இடத்துல பேஸ்ட் ஆகும், அதாவது பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் வந்து பாட்டம் சென்டருக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் வெர்டிக்கல், ஃப்ளிப் ஹாரிசான்டல் ரெண்டும் பண்ணும்போது ஒரு வேளை அந்த மாதிரி பண்ணலன்னா கூட இங்கே வந்து 180 டிகிரி என்டர் பண்ணிடலாம். ரெண்டும் அதே ரிசல்ட் தான் கொடுக்கும். இதை செலக்ட் பண்ணி இப்போ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் சைடுக்கு இந்த மாதிரி கொண்டு போகலாம். இதுவும் ஜாயின் பண்ணணும். ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த ஓப்பன் பாத் ஜாயின் ஆகிற மாதிரி Ctrl+J இன்னொரு தரம் ப்ரெஸ் பண்ணிடலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து பார்க்கும்போது இங்கே ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரு கார்னர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு ஆங்கர் பாயிண்ட்டை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கன்வெர்ட் செலக்டட் ஆங்கர் பாயிண்ட்ஸ் டு ஸ்மூத் அப்படின்ற பட்டன் மேலே கிளிக் பண்ணிடலாம். ஆனாலும் இந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆகையினால இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அலைன் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரி இதையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஸ்மூத் கர்வ் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இன்ஃபினைட் ஷேப்புக்கு கஸ்டம் ப்ரஷ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஆர்ட் போர்டு மேலே கிளிக் பண்ணிவிட்டு 2mm எடுத்து ஹைட் வந்து ஒரு 50க்கு எடுத்துக்கலாம். Shift+X ப்ரெஸ் பண்ணால் அவுட்லைன் வந்து ஃபில் கலராக மாறிடும். இது விடுத்து ஜாஸ்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் வந்து விடுத்து மட்டும் 1.5க்கு செட் பண்ணுவோம். Ctrl+K ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டு இன்க்ரிமெண்ட்டில் 3mm செட் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரிப்பை செலக்ட் பண்ணி 8 காப்பீஸ் எடுத்துக்கலாம். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ 1 2 3 4 5 6 7 8 இந்த செட்டை செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பேனலுக்கு வந்து கிரியேட் நியூ ப்ரஷ் பண்ணிக்கலாம். இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் வரும்போது ஆர்ட் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணலாம். ஓகே பட்டன் மேலே கிளிக் பண்ணிடலாம். இந்த ப்ரஷ் ஆப்ஷன் விண்டோ வரும்போது எதுவும் டச் பண்ண வேணாம், ஓகே பண்ணிடலாம். இந்த செட்டை ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த இன்ஃபினைட் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் பேனலுக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரஷ்ஷை வந்து அப்ளை பண்ணலாம். ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப க்ளோஸராக இருக்குது, இந்த லூப்பு இங்கே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை மேனேஜ் பண்ணோன்னா ப்ரஷ் பேனலுக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரஷ்ஷை வந்து டபுள் கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி டாப் ஏரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணுங்கள். அபவுட் 163 இஸ் ஃபைன். ஓகே, அப்ளை. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃப்ளாட்டன் டிரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மட்டும் செக் ஆகிருக்கணும். கன்வெர்ட் ஆல் ஸ்ட்ரோக்ஸ் டு அவுட்லைன் அப்படின்றது பாக்ஸ் வந்து செக் ஆகிருக்கணும். ஓகே ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இது ஸ்ட்ரோக்காக இருக்காது, ஆப்ஜெக்டாக மாறிடும். Shift+X ப்ரெஸ் பண்ணும்போது ஃபில் கலர் வந்து அவுட்லைனாக மாறும். இப்போ வந்து டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். டிஸ்செலக்ட் பண்ணிவிடுங்க, பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கலாம். இங்கே கவனிச்சிக்கோங்க, ஸ்ட்ரோக் வந்து ஆக்டிவாக இருக்கணும். இப்போ வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹைட்டை நாம் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா பென் டூல் எடுத்து இந்த மாதிரி பண்ணால் தேவைப்படும். இங்கேருந்து இங்கேக்கு கொஞ்சம் கூட மிஸ் மேட்ச் ஆகும். ஆகையினால ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணுங்கள், அதாவது இந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு டிஸ்செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து சேம் கலர் கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரோக்கையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது அதோட ஹைட் நம்மளுக்கு இங்கே தெரிய வரும், 2.445. இதை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. Ctrl+K ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுருக்கிற வேல்யூவை பேஸ்ட் பண்ணலாம். நட்ஜ் வேல்யூ வந்து 2.445. இப்போ இதை செலக்ட் பண்ணி ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணலாம். பாருங்கள், பொசிஷன் அப்சல்யூட்லி அதே மாதிரி பேஸ்ட் ஆகும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஏரோ ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த இடம் நமக்கு டிலீட் ஆகணும். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி டவுன் ஏரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணிக்கலாம். இது செலக்ட் ஆகிருக்கும் போதே இங்கே வந்து செலக்ட் சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற பட்டன் மேலே கிளிக் பண்ணிடலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ண தேவைப்படும். இங்கே கிளிக் பண்ணும்போது எல்லாமே செலக்ட் ஆகிடும். சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் Ctrl+G குரூப் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் கிராப் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போகலாம். அதே மாதிரி இங்கே கொண்டு போகலாம். டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஸ்ட்ரோக்கை வந்து செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிடுவோம். ஆல்ரைட். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரோக் குரூப்பை செலக்ட் பண்ணி ஸ்ட்ரோக்கு வந்து நன் பண்ணிவிடுவோம். எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணி ஷேப் பில்டருக்கு போவோம். Shift+M ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இங்கே இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ட்ரா பண்ணுங்கள்.
இன்னொரு ட்ரிக் சொல்லித்தரேன். ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி மார்க்கி கூட பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். இங்கே அதே மாதிரி ஷிஃப்ட் ப்ளஸ் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி மார்க்கி மாதிரி வரும். இந்த மாதிரி delete பண்ணிவிட்டு இப்போது இதெல்லாம் பீஸாக இருக்கும். அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அன்குரூப் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரியாக்கும் இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் M ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்குவோம். அதே மாதிரி ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கர் பாயிண்ட் கிரியேட் ஆகிருக்கு. அதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். முயற்சி பண்ணலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத் சிம்பிளிஃபை டிஃபால்ட் என்ன கொடுக்குதோ அதை நாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் நம்ம கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்ஸ் வந்து மினிமைஸ் ஆகிருக்கு. இப்போ இதை அன்குரூப் பண்ணிக்கலாம். இங்கே இந்த கலர் சாம்பிள் பண்ணி ஒவ்வொன்றா நாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப்பர் எடுத்துக்கலாம். லேட்டர் ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி ஐ ட்ராப்பர் எடுத்து இந்த கலரை ஃபில் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணுங்கள். ஐ ட்ராப்பரில் இருக்கும்போது செலெக்ஷன் டூல் ஆக்டிவ் ஆகும் டெம்பரரியாக. அந்த ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லெட்டர் K ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இந்த கலரை சாம்பிள் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஆர்ட் ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணலாம்.